Hi students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா டே 7 ஓட போர்ஷன் தான். I hope இந்த crash course உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். So any doubts இருந்ததுன்னா Telegramல மெசேஜ் பண்ணுங்க. And நியூவா பார்க்கறீங்கன்னா you can join in the course and உங்களுக்கு வந்து Telegram லிங்க்கும் இருக்கும். அதை join பண்ணி நீங்க இந்த கோர்ஸை அவைல் பண்ணிக்கலாம். It is a free course தான். And உங்களுக்கு வந்து human physiology chapter full முடிச்சாச்சு. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா transport in plants and mineral nutrition. So இது ரெண்டுமே நம்ம 11th portionல plant physiologyல வரக்கூடிய lessons தான். So இதுல வந்து மெயினா இப்ப நம்ம பார்க்க போறது first transport in plants. ஏன் transport in plants ன்றத first நம்ம பார்த்துடலாம். Because ஒரு plant வளருதுன்னா அதுக்கு மெயினா nutrients வேணும். So அந்த nutrients transport ஆகிறதுக்கு எதெல்லாம் நம்ம parts of the plant யூஸ் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா vascular system. இந்த vascular system தான் மெயினா யூஸ் ஆகும். So why are this இந்த vascular systemல it is made up of two things. One is xylem and the phloem சொல்லுவாங்க. So இந்த ரெண்டு மெயினும் தான் நமக்கு transport in plant where nutrients or water you transport பண்ணுது. So and this is called translocation. So இந்த process பேர் பார்த்தீங்கன்னா translocation. So எப்படி எல்லாம் transport ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா via இந்த water minerals utilize பண்ணிக்கும். So அதுல வந்து two types of directionல transport ஆக போகுது. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா unidirection. Unidirection எங்கன்னா from the roots to the stems. வேர்ல இருந்து மற்ற பார்ட்ஸ்க்கு போறது unidirection. அப்புறம் மினரல்ஸும் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸும் வந்து எல்லா விதத்துலையும் மல்டி டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி டைரக்ஷன்னா அது எந்த டைரக்ஷன் வேணா மூவ் ஆகலாம் பேஸ்ட் ஆன் த உங்களுடைய அந்த ஸ்டெம் அந்த வளைவுகள் பொறுத்து அதை டிபெண்ட் பண்ணும். பட் ரூட் டு ஸ்டெம்ஸ் வந்து ஒரே வழியாக தான் போகணும். அதனால அது பேர் யூனி டைரக்ஷனல் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் எங்கெல்லாம் நடக்கும்னா டு ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோயிங் ரீஜன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸ் அந்த மினரல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் ரூட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு இந்த வழியா இந்த ஸ்டெம் லீவ்ஸ் க்ரோயிங் ரீஜன்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது மாத்திரம் இல்ல ஹார்மோன்ஸ் இருக்கு. ஹார்மோன்ஸ் அதெல்லாம் கூட டிரான்ஸ்போர்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிடைரக்ஷனல் பொசிஷன்ல அது டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு அது ரெகுலேட் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எப்படி அது டிரான்ஸ்போர்ட் ஆக போகுதுன்னு பார்த்தோம். டிரான்ஸ்போர்ட்னாலே உங்களுக்கு வந்து மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு டெலிவர் பண்ணும். ஸோ அதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன், இன்னும் வந்து ஆக்டிவ் டிஃப்யூஷன்ஸ். ஸோ ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன்ஸ்னால் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் மாலிகுல்ஸ்லாம் டைரெக்டாக சம் ஆஃப் த மாலிகுல் சப்ஸ்டன்ஸ் வந்து லிப்பிட். ஏன் லிப்பிடுனா இது வந்து லிப்பிட் பை லேயர் இருக்கும். எப்படியும் பிளாஸ்மா மெம்பரேன் செல் வால் எல்லாமே லிப்பிட் பை லேயர் தான். ஸோ அதுக்குள்ளே ஈஸியாக மூவ் ஆகக்கூடியது. அதுக்கு வந்து தேவையானது வந்து எனர்ஜிலாம் வேண்டாம், டைரெக்டாக அது மூவ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வச்சு, அதாவது எந்த இடத்துல குறைவா இருக்கோ அதுலேருந்து அதிகமாக இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு போகும்போது அதுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். அதாவது கொஞ்சம் இடத்துல இருக்கிறது வந்து அதிக இடத்துல இருந்து எடுத்துக்கும், ஆர் அதிக இடத்துல இருந்து கொஞ்சம் இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன் வந்து இந்த மாதிரி தான் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஸோ cannot cause நெட் டிரான்ஸ்போர்ட். அது குறைஞ்சதுலேருந்து அதிகம் போகாது, ஏன்னா அதுக்கு வந்து எனர்ஜி வேணும் இல்லையா. அதனால உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே நிறைய இருக்கு. திஸ் இஸ் அவுட் சைட் அண்ட் திஸ் இஸ் இன்சைட், அதாவது செல்லுக்கு வெளியே செல்லுக்குள்ள. ஸோ செல்லுக்கு வெளியே அந்த நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அப்சார்ப் ஆகி உள்ளே போகும். ஸோ உள்ளே போகும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு லெஸ்ஸாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஃபெசிலியேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஸோ அப்படியே ஜஸ்ட் டிஃப்யூஸ்னா இப்படியே இந்த லிப்பிட் பைலேயர் வழியாக உள்ளே போயிடுச்சுன்னா டிஃப்யூஸ். இல்லை எனக்கு வந்து சம் ப்ரோட்டீன் போர் வழியாக மூவ் ஆகுறதும் இருக்கு. ரெண்டு விதமாக இது மூவ் ஆகும். அதுதான் ஃபெசிலியேட்டட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிவ்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களோட செல் மெம்பரேன். இந்த ரோஸ் கலரில் இருக்க செல் மெம்பரேன், இந்த ப்ளூ எல்லோ இந்த கிரே கலர் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ரோட்டீன்ஸ். இந்த வழியாக தான் இந்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். என்ன மாலிகுல்ஸ்? நம்மளுடைய மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இது வழியாக தான் மூவ் ஆகும். ஸோ இப்போது வெளியே இருந்து உள்ளே மூவ் ஆக போகுது. ஸோ ஒரே ஒரு மாலிகுல், அதாவது ஒரே டைப் ஆஃப் மாலிகுல் மட்டும்தான் உள்ளே போகுதுன்னா தட் இஸ் கால் யூனிபோர்ட். ஏன் யூனிபோர்ட்னா ஒரு டைரக்ஷனில் போகுது, யூனி டைரக்ஷனில் போகுது, வெளியேந்து உள்ள போகுது. அண்ட் ஆன்டிபோர்ட்ன்ற ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அது எப்படின்னா ஒன்று உள்ளே போச்சுன்னா ஒன்று வெளியே வரும். ஸோ
இதை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏரோ காட்டுது. ஒரு மாலிகுல் உள்ளே போச்சுன்னா ஒரு மாலிகுல் வெளியே வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்டிபோர்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்போர்ட். சிம்போர்ட்னா எல்லாம் ஒரே பக்கமும் ஆகும். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் மாலிகுல்ஸும் வெளியே இருந்து ஒன்றா உள்ளே போகுது. ஸோ அது பேர் வந்து சிம்போர்ட். இதுதான் வந்து பேசிவ்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எப்போவுமே ஆக்டிவ்னாலே அங்கே எனர்ஜி தேவைப்படும். அதாவது ஒரு எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி தான் அது டிரான்ஸ்போர்ட்டுக்கே வழிவிடும். அந்த மாதிரி டைப்பை வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூசஸ் எனர்ஜி. எனர்ஜி தான் ஏடிபி. And pump the molecules against the concentration gradient. Concentration gradient இன்னொன்று ஆஸ்மோசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். So active transport is carried by a specific membrane proteins. So membrane proteins இந்த மாதிரி தான் membrane protein. So இது வழியாக தான் அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனர்ஜி இப்போ ஒரு மாலிகுல் உள்ளே போனோம்னா ஏடிபி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூமெண்ட்டை அப்படி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா எனர்ஜி இருந்தால் தான் அது மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ். பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்மள மாதிரி அனிமல்ஸோ ஹியூமன் பீங் மாதிரி இது சாப்பிட போகிறதில்ல. இது வந்து அதுக்கு தேவையான தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆட்டோட்ரோப்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையானது அது வந்து லைட்டில் இருந்தும் சிஸ்டத்துலேருந்து வாட்டர்ல இருந்தும் எடுத்துக்கிட்டு அது வளர போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வாட்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பிளான்ட் ரிலேஷன் வாட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிசியாலஜிக்கல் அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த வளர்றதுலேருந்து பிரான்ச்சிங்லேருந்து ஸ்டெம் ஃபார்மேஷன் லீஃப் ஃபார்மேஷன் ஃப்ளவர் பட்டிங் எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப தேவைப்படும். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோசிந்தசிஸ். அது 2 நாளும் தான் அந்த உயிர் வாழுது. ஸோ அப்போது இந்த புரோட்டோபிளாசம் ஆஃப் த செல்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப இன்வால்வ் ஆகி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சஸ்பெண்ட் ஆகுறத பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ்னு ஒன்று டெவலப் பண்ணோம். அதுதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் மெலனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது எவ்வளோ தண்ணி சத்து உள்ளே இருக்குது. அதே மாதிரி அதர் பிளான்ட்ஸ்லேயும் இருக்குது. 10 to 15% ஆஃப் த ட்ரை வெயிட் வந்து வாட்டர் இல்லாமல் ஒரு பிளான்ட்டுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே வாட்டர் ரிசர்வாக சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி வாட்டர் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்ப்போம். பிளான்ட் வாட்டர் ரிலேஷன்ஷிப் certain terms ரொம்ப வாட்டர் பொட்டன்ஷியல்னா இந்த வந்து உங்களுக்கு SI/W சொல்லுவாங்க. இட்ஸ் a concept of fundamental understanding water movement. அண்ட் சல்யூட் பொட்டன்ஷியல்னா அந்த வாட்டர்ல என்னெல்லாம் டிசால்வ் ஆயிருக்கு அது பேர் தான் சல்யூட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு பொட்டன்ஷியல் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ தண்ணி வெறுமனே தண்ணி மட்டும் இருந்தால் அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த தண்ணியோட இந்த குளுக்கோஸ் நியூட்ரியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சேரும்போது அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறது தான் ப்ரெஷர் பொட்டன்ஷியல். So these are the two components which determine the water potential. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா psi W is equal to S plus P. அதாவது water solute potential plus pressure potential தான் water potential சொல்லுவோம். ஸோ இப்போ என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதோ அவ்வளோ இவாப்ரேட் ஆகி போகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஒரு இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்ன் பிளான்ட் வந்து இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லி எடுக்கும் அப்படின்னு கேட்டால் 3 liters ஆஃப் வாட்டர் டெய்லி எடுக்கும். அதே மாதிரி மஸ்டர்ட் பிளான்ட் எவ்வளோன்னா 5 ஈக்குவல் அமௌண்ட்டாக அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும் இன் 5 hours. 5 hours இது வந்து அவ்வளவும் அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ இப்போது நான் இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் என்னென்னா த மாலிகூல்ஸ். ஸோ இந்த பியூர் வாட்டரில் சொல்யூஷனில் வாட்டர் மாலிகுலில் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இட் இஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் வாட்டர். அப்போ அதில் வாட்டர் பொட்டன்ஷியல் குறைவாக இருக்கும். அதே வந்து ஏதாவது அடிஷனல் ஆட் ஆகிருந்ததுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் குளுக்கோஸ் இருந்ததுன்னா அதோடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அது பேர் வந்து சொல்யூட் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். If the pressure is greater than the atmospheric pressure, the water potential increases. If the pressure is the plant system is greater and against a cell wall, the target it increase the pressure potential. ஸோ ஒரு பிளான்ட்டுக்குள்ளே செல்ஸ்குள்ளே ப்ரெஷர் இருக்கும், அட்மாஸ்பியருக்குள்ளே ப்ரெஷரும் டிஃபைன் பண்ணியும் வாட்டர் பொட்டன்ஷியல் வேரி ஆகுன்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டர் பொட்டன்ஷியல் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு சொல்யூட் பொட்டன்ஷியலும் இருக்கும், ஒரு ப்ரெஷர் பொட்டன்ஷியலும் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
So very simple, water potential is amount of water retained in the plant cells. If it is higher in the atmospheric pressure, உங்களுக்கு வந்து water potential பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணுறது எப்படின்னா solute particles, அதாவது அதில் dissolve ஆகக்கூடிய molecules plus அதனால உண்டான pressure ரெண்டையும் சேர்த்தா water potential கண்டுபிடிச்சிடலாம். So osmosis தான் the technique which how the நான் சொன்னபடி உங்களுக்கு higher positionல இருந்து lower positionக்கு போகக்கூடிய ஒரு process based தான் osmosis. அதான் நம்ம concentration gradient சொல்லுவோம். அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு semi permeable membrane, அதாவது அந்த molecules allow பண்ற மாதிரி porous உள்ள membrane தான் இந்த semi permeable membrane. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தான். நம்மளோட வாட்டர் வந்து பிளான்ட்ஸில் ரூட்ஸ்லேருந்து ஸ்டெம்முக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் பேர் தான் ஆஸ்மோசிஸ் தான். ஸோ நம்ம சாயிலிருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது ரூட்ஸு, அப்புறம் அந்த ரூட்ஸ்லேருந்து எங்கே கொண்டு போகுதுன்னா ஸ்டெம்முக்கு மூவ் பண்ணும். ஸோ அப்படி கொண்டு போகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ். ஸோ த டைரக்ஷன், நெட் டைரக்ஷன் அந்த ரேட் ஆஃப் ஆஸ்மோசிஸ் டிபெண்ட் அப்பான் போத் த ப்ரெஷர் கிரேடியன்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ப்ரெஷர் கிரேடியன்ட் நம்ம இப்போ உங்களுக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த மாலிகுல் சொல்யூட்ஸ் இருக்கிற அந்த சால்வெண்ட்ல இருக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அதில் வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் தான் குறைவான இடத்துக்கு மூவ் பண்ணி போகும், அதுதான் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தண்ணி வந்து நம்மளுடைய ரூட் சிஸ்டம்ல இருந்து நம்மளுடைய ஸ்டெம்முக்கோ லீஃபுக்கோ போகக்கூடிய ப்ராசஸ் தான் ஆஸ்மோசிஸ். இதை பிக்டோரியலாக இங்கே போட்டிருக்காங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஹையராக இருக்குது. ஸோ ஹையராக இருக்கிறது எப்பவுமே என்ன பண்ணும், லோயராக இருக்கிற பொசிஷனை நோக்கி போகும், அதுதான் ஆஸ்மோசிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக இதை வந்து பிளான்ட்ல வந்து ஜைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜைலம் செல்ஸ்குள்ளே இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகும் வயா த பெர்மியபிள் மெம்பரேன், அதாவது செல் மெம்பரேன் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது தான் இது. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது, இது மெம்பரேன் இருக்குது, இங்கே வந்து எந்த சொல்யூட்ஸும் இல்லை, இந்த டாட் டாட் இருக்குல்லையே அதுதான் சொல்யூட்ஸு, இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன ஆகும்னா இது கீழ் நோக்கி தான் போகும். ஸோ அந்த ப்ரெஷர் இது வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், இது ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் எப்படின்னா மேலேருந்து கீழே போகும், அதாவது இங்கே அதிகமாக இருக்குது இங்கே குறைவாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு இது மூவ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் வந்து டவுன் ப்ரெஸ் பண்ணி குறைவா இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்ன்றத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே விதத்துல தான் நமக்கு வந்து ரூட்ஸ்க்கும் மற்ற பார்ட்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது. இந்த வாட்டர் இந்த வழியா தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளாஸ்மோலைசிஸ் பார்ப்போம். பிளாஸ்மோலைசிஸ்னா ஒரு செல் வந்து நிறைய நமக்கு வந்து இது வந்து வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ரா வெளியே உள்ள சொல்யூஷனும் செல்லுக்குள்ள உள்ள சொல்யூஷனும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது பேர் ஐசோடோனிக்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு செல்லுக்குள்ள குறைவாகவும் வெளியே அதிகமா இருந்ததுன்னா அது வந்து ஹைப்பர்டோனிக்னு சொல்லுவாங்க. அதே வந்து செல்லுக்குள்ள அதிகமாகவும் செல்லுக்குள்ள உங்களுக்கு குறைவா இருந்துட்டு வெளியே அதிகமாகுதுன்னா ஹைப்போடோனிக்னு சொல்லணும். அப்புறம் செல்லுக்கு அதிகமாகவும் வெளியே குறைவா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஹைப்பர்டோனிக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு செல்லு தான் மெயின், நம்ம அது இல்லைன்னா நமக்கு வந்து ஆர்கானிசமே இருக்காது. ஸோ அந்த செல்வை நல்லா சர்வைவ் ஆகணும்னா அந்த சொல்யூஷன் உள்ளவும் வெளியவும், அதாவது வாட்டர் இன்சைட் த செல் அவுட் சைட் த செல் ஈக்குவலா இருந்தா, அப்படி ஈக்குவலா இருந்ததுன்னா நம்மளுடைய செல் வந்து லைவா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகணும், லைஸ் ஆகும். அது பேர் தான் பிளாஸ்மோலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா the behavior of the plant cell with regard to the water movement depending upon the surrounding solution. If the external solution balances the osmotic pressure of the cytoplasm na செல்லுக்குள்ள இருக்குது, அதுதான் இப்ப நான் சொன்ன ஐசோடோனிக். ஐசோனா சேம், டோனிக்னா இந்த சொல்யூஷன் உள்ள வெளியும் ஒன்னா இருந்ததுன்னா ஐசோடோனிக். அதே வந்து எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் வந்து மோர் டைல்யூட்டா இருந்ததுன்னா தென் சைட்டோபிளாஸ். அப்படின்னா சைட்டோபிளாஸ்ல அதிகமா இருக்கு, எக்ஸ்டர்னல்ல குறைவா இருக்கு, அப்ப என்ன சொல்லணும், ஹைப்போடோனிக்னு சொல்லணும். அதே வந்து செல் எக்ஸ்டர்னல்ல மோரா இருந்துட்டு செல்லுக்குள்ள குறைவா இருந்துச்சுன்னா அதை வந்து ஹைப்போடோனிக்னு சொல்லுவாங்க. ஸோ எய்தர் ஹைப்போடோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக்ல செல்ஸ் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹைப்போடோனிக்ல ஷ்ரிங்க் ஆயிடும். அண்ட் ஹைப்போடோனிக்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து ஸ்வெல் ஆகும், ஹைப்பர்டோனிக்ல செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் பிளாஸ்மோலைஸ்டு, ஃபிளாசிட், டர்கிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட் வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பிளைன்ட் பேஸ்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பிரஸிங் இன்சைட் த செல் அண்ட் அவுட் சைட் த செல், அவ்வளோதான். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோடோனிக்ல எப்படி இருக்கும், ஐசோடோனிக்ல செல் வந்து லைவா இருக்கும்,
ஹைப்போடோனிக்ல செல்ஸ் வந்து விரியும் ஸ்வெல் ஆகும். ஏன்னா எல்லாம் வெளியே இருக்கிற சொல்யூஷன் உள்ள எடுத்துக்கும். அதுதான் இது பாருங்க, வெளியே இருக்க வாட்டர் உள்ள எடுத்துட்டு செல்ஸ் வந்து பல்ஜ் ஆகும். பல்ஜ் ஆச்சுன்னா அது பேரு ஸ்வெல்லிங், அதை டர்கிடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இருக்கும், வெளியே குறைவா இருக்கும். அப்ப செல்ஸ்ல இருந்து வாட்டர் வெளியே போயிடுச்சுன்னா செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஷ்ரிங்க் ஆக பேரு ஃபிளாசிட். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் பிளாஸ்மோலைஸ், வாட் வென் த ஃபிளாசிட் ஹேப்பன், வென் த டர்கிட் ஹேப்பன். இதெல்லாம் ஐசோடோனிக், ஹைப்பர்டோனிக், ஹைப்போடோனிக் கண்டிஷன்ல தான் இப்படி ஆகும் அப்படின்றதான் இந்த பிக்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இம்பைபிஷன்றது என்னன்னா டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் இன்டு அ சாலிட் பார்ட்டிகல். இப்போ நம்ம சோஃபா செல்ஸ்குள்ள பார்த்தோம், இப்போ இங்கே பார்க்கும்போது சாலிட்குள்ள போகுது. சாலிட்குள்ள எப்படி போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சீட்ஸ் வந்து தண்ணியை உறிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், சீட்ஸ் வந்து உப்பி போயிடும் இல்லையா, அதுதான் இம்பைபிஷன். வெரி சிம்பிள். இல்லை ட்ரை வுட்டில் உனக்கு வந்து தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும், உப்பி போயிடும்னு சொல்லுவாங்க. அதுதான் இம்பைபிஷன். ஸோ ஸ்வெல்லிங் ஆஃப் வுட், ஸ்வெல்லிங்கை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், பைபிஷன் சொல்றோம். ஸோ இது எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன், டிரான்ஸ்லோகேஷன். ஸோ இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா xylem and phloem. Xylem is associated mainly water, mineral salts and organic nitrogen and hormones from the roots to the aerial part. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா xylem வழியா. phloem வழியா டிரான்ஸ்லேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சால்வர்ஸ். எங்க இருந்துன்னா லீவ்ஸ்ல இருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். இதுதான் முக்கியம். அப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிள் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்லி இந்த ரூட் ஹேர்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ரூட் ஹேர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மற்றபடி உங்களுக்கு வந்து நேரா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லீஃபுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து இம்பைபிஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு வந்து மூமெண்ட் ஆஃப் தி வாட்டர் எல்லாம் எப்படி ஒரு மூமெண்ட் ப்ராசஸ் போகுதுன்னு பாருங்க. வந்து இது எபிடெர்மிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் xylem ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ xylem ஆஃப் phloem எடுத்தோம்னா வெளியே இருக்கிற போர்ஷன் பேர் எபிடெர்மிஸ், அதுக்குள்ள சென்டர் வருது கார்டெக்ஸ் நடுவில் இருக்கிறது எண்டோடெர்மிஸ், அதுக்கப்புறம் தான் பெரிசைக்கிள். இது வந்து ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற போர்ஷனை அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து வாட்டர் வந்து மூவ் ஆகுது ரூட் சிஸ்டம்ல அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிடெர்மிஸ்க்கும் கார்டெக்ஸ்க்கும் நடுவில் உள்ள போர்ஷன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவுட்டர் மெம்பரேன் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஸ் யூஷுவல். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வெர்டிகலா ஒரு போகுதுலயே அது பேர் வந்து காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பிளாஸ்மா டெஸ்மேட்டா. அண்ட் தென் இதுதான் xylem. ஸோ இந்த xylemல வந்ததுக்கு அப்புறம் மேல் நோக்கி அது வாட்டர் அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த டார்க் போர்ஷன் பாத்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட் அண்ட் இன்னர் போர்ஷன் லைட் போர்ஷன் வந்து உங்களுக்கு சிம்பிளாஸ்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அப்போபிளாஸ்ட்ல என்ன நடக்க போகுது, சிம்பிளாஸ்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்போபிளாஸ்ட் இஸ் a system of adjacent cells and that is a continuous throughout the plant except at the Casparian strips of the endodermis in the roots. So இது வந்து அப்போபிளாஸ்ட்ன்றது இதுதான், அது வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இந்த இடத்த தவிர மற்ற எல்லாம் அப்படியே பாஸ் ஆகிட்டே போகும். அதுதான் அப்போபிளாஸ்ட்னு சொல்றாங்க. சிம்பிளாஸ்டிக்ன்றது இந்த உள்ள இருக்க போர்ஷன் பேர் தான் சிம்பிளாஸ்டிக். ஸோ சிம்பிளாஸ்டிக் வந்து இட் இன்டர் கனெக்டட், ரெண்டையும் கனெக்ட் பண்றது எதுன்னா இந்த புரோட்டோபிளாஸ்ட். இந்த இன்டர் கனெக்டட் புரோட்டோபிளாஸ்ட், இதுதான் புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது இன்டர் கனெக்ட் பண்ணா ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நடுவுல அந்த போர்ஷனுக்கு நடுவுல அது என்ன கனெக்ட் ஆகி போகுது. அண்ட் திஸ் இஸ் passes throughout and extended with the plasmodesmata. இது வந்து உங்களுக்கு இந்த வழியா தான் இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் plasmodesmata. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளோ காமிச்சிருக்காங்க, எப்படி வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கேருந்து வாட்டர் இந்த வழியா அப்படியே செல்ஸ்குள்ள போயிட்டு xylem ரீச் பண்ணுது. அப்புறம் xylem ரீச் பண்ணா xylத்துல இருந்து மேல வந்து நோக்கி போகும். தட் இஸ் கால்ட் யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட் டு த பார்ட்ஸ் ஆஃப் தி அதர், அதாவது ஏரியல் ரூட்டுக்கு அது வாட்டரை சப்ளை பண்ணுது. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வாட்டர் அப்போபிளாஸ்டிக் வழியா போய் தென் கார்டெக்ஸ், இதுதான் கார்டெக்ஸ் வழியா போய் தென் எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், இது எண்டோடெர்மிஸ். அண்ட் தென் இதுக்குள்ள போய் பெரிசைக்கிள்குள்ள போய் இதான் பெரிசைக்கிள். அண்ட் தென் ஃபைனலி ரீச்சஸ் xylem. இதுதான் xylem. ஸோ xylem ரீச் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து அழகான ஒரு ரூட், அந்த ரூட்டை செல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாஸ்டிக் பாத்வேன்றது உள்ளுக்குள்ள, அதாவது இன்னர் மெம்பரேன் புரோட்டோபிளாஸ்ட் வழியா போறது. ஸோ இது சிம்பத்தட்டிக்
பார்த்து இப்படி தான் போகும், இப்படி போய் அண்ட் தென் என்ன எது வந்தாலும் உங்களுக்கு ஃபைனலாக ரீச் ஆகுது பார்த்தீங்கன்னா xylem ரீச் பண்ண போகுது. ஏன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான் இந்த மாதிரி மெத்தட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை நம்ம முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஒரு பிக்டோரியல் ஃபார்ம்ல, இது எக்ஸாக்ட் செல் வழியா எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்குறோம். ஸோ both are same. So water movement up and plant. So water எப்படி மூவ் ஆகும்னு சொன்னோம், from the xylem to the aerial parts இல்லையா, because of the potential gradient. Potential gradient னா particles inside the water, அது வழியாக அது transfer ஆகும். அப்புறம் pressure increase the xylem. இந்த pressure increase ஆகும்போது என்ன ஆகுது, அது பேர் வந்து root pressureனு சொல்லுவோம். ஏன்னா அது ரூட்ல தானே அது மெயினா அப்சர்வ் ஆகுது and that can be responsible for pushing. இந்த pressure-னால தான் அது என்ன பண்ணுதுன்னா ரூட்ல இருந்து ஷூட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்புறம் ஈச் ரூட் ப்ரெஷர் இஸ் ஆல்சோ அப்சர்வபிள் அட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங். அது எப்போ ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்லயும் மார்னிங் டைம்லயும் தான் இருக்கும். அண்ட் வென் எவாப்ரேஷன் இஸ் லோ, அப்போ என்ன ஆகும்னா எக்ஸஸ் வாட்டர் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், காலை டைம்ல அந்த லீஃப் மேல டிராப்லெட்ஸ் இருக்கும். அது ஏன்னா இந்த நைட் டைம்லயும் ஏர்லி மார்னிங்லயும் இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிறதுனால அது போய் எக்ஸஸ் வாட்டர் செல்ஸ்க்குள்ளாம வெளியே டிராப்லெட்ஸா வருது. அதாவது க்ரீஸ் டிப் ஆஃப் த கிராஸ் மேலேயோ லீவ்ஸ் மேலேயோ வெளியே வரும். ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் கட்டேஷன். இது நல்லா படிச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. அண்ட் என்ன ப்ரெஷர் ஏன் வந்து அதிகமாகுதுன்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் புல். டிரான்ஸ்பிரேஷன் என்ன, ஒரு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, செல்ஸ்ல மேல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போறது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு ஹார்ட்டோ சர்க்குலேட்டரி சிஸ்டமும் கிடையாது. அப்போ எப்படி பிளான்ட்ல வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்வர்ட் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் த்ரூ xylem கேன் அச்சீவ் ஃபேர்லி ரேட்ஸ் ஆஃப் 15 meters per hour. ஸோ இந்த சாயில்ல இருந்து வாட்டர் ரூட் எடுத்து அப்பர் போர்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ற பேரு தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். புல்னா என்னன்னா இழுக்கிறது. அது எவ்வளவு டைம் இழுக்குது பாத்தீங்கன்னா 15 meters per hour. 15 meters per hour. இதனால நோட் பண்ணிக்கோங்க, 15 meters per hour வந்து ரூட்ஸ்ல இருந்து பிளான்ட்ஸ்க்கு மேல இருக்க ஏரியல் பார்ட்ஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ வாட்டர் இஸ் transient in plants. So less than 1% of the water reaching the leaves is used for the photosynthesis. So photosynthesisக்கும் வாட்டர் தேவைப்படுது, அது இல்லாம பிளான்ட் growthக்கும் தேவைப்படுது. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுல ஸ்டொமேட்டான்னு ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா, அது நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன், அதில் காட்டுறேன். ஸோ லாஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. ஏன்னா ஸ்டொமேட்டான்றது போர்ஸ் உள்ள போர்ஷன் உள்ளது தான் அந்த லீவ்ஸ்ல. ஸோ அந்த வழியா அந்த வாட்டர் லாஸ் ஆகுதுல, அது பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ வாட்டர் வழியா வெளியே எடுத்து என்ன ஆகும்னா நீராவியா போறதுன்னு சொல்லுவாங்க. எவாப்ரேஷன் ஆகுது இல்லையா. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ராசஸ் கால் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டால இது வந்து ஓப்பன் ஆகி மூடும். இது ஓப்பன் ஆகும், மூடிட்டே இருக்கும். அண்ட் இதை சுற்றி இருக்கிற செல்ஸ் பேர் காட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காட் செல்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி கோடு கோடா வர்றது வந்து மைக்ரோ ஃபைப்ரில்ஸ். ஏன் இந்த மைக்ரோ ஃபைப்ரில்ஸ் வேணும்னா இந்த செல்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் அப்படியே நமக்கு ரிஜிடா ஃபார்மா வச்சுக்கிறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைப்ரில்ஸ் தேவைப்படும். அதை வந்து காட் செல்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் இந்த போர்ஷன் மட்டும் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அது மட்டும் பாருங்க. So normally stomata opens in the daytime and close during night time. So the immediate cause of the opening or closing is a change in the turgidity of the God cells. So the ஏன் இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ். ஸோ நமக்கு எப்படி வந்து லங்ஸ் யூஸ் ஆகுது அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், இன்ஹலேஷன் ஆஃப் ஆக்சிஜன், எக்ஸலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதை ரெண்டுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது எந்த இதுன்னா ஸ்டொமேட்டா தான் யூஸ் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வித் அந்த மைக்ரோ ஃபைப்ரஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த செல்லை வந்து ரிஜிடா சைஸ் ஃபார்ம்ல வச்சிருக்கிறது பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த xylem வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்.
டிபெண்டிங் அப்பான் த டைம். டே டைமில் ஓப்பன் ஆகும், நைட் டைமில் க்ளோஸ் ஆகும். இது வந்து இது பேர் ஸ்டொமேட்டல் போர்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி இருக்கிறது காட் செல்ஸ் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ன நடக்குது. ஸோ the measurement reveals that forces generated transpiration pressure sufficient to lift a xylem எவ்வளோனா 130 meters வரும். அதை புஷ் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்டொமேட்டா. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ். இப்படி தான் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் த xylem டு த லீஃப். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மினரல்ஸ் நம்ம வாட்டர் மட்டும் பார்த்தோம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மினரல்ஸ் எப்படி நடக்குதுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த passively transport. So passively absorbed by the roots. என்ன two types பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து present in the soil which is acting as a charged ions and cross across the cell membrane. The another one is concentration of the mineral in the soil is usually lower than the concentration of minerals in the root. ரூட்ல விட உங்களுக்கு வந்து soilல அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிரேடியண்ட்டை வச்சு இது இன்னொரு விதமாக பாஸ் பண்ணுது. ஸோ இந்த அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நீட்ஸ் எனர்ஜி. ஏன்னா இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியாக போகிறதுனால உங்களுக்கு வந்து ஏடிபி தேவைப்படும். இதை நான் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் எண்டோடர்மஸ் லேயரில் தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவ்ல டிரான்ஸ்போர்ட் ஆகுது இந்த அயான்ஸ். ஸோ இந்த ஸ்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா வாட்டர் பார்த்துட்டோம், இப்போ நம்ம சாலிட் பார்க்க போகிறோம். ஸோ சாலிட்ன்றது we can nothing but இது வந்து இட் இஸ் கால்ட் as translocation of sugars from the source to the sink is called pressure flow hypothesis. Translation of sugars na enna photosynthesis நடந்ததுக்கு அப்புறம் அந்த sugar molecules எப்படி வந்து exchange of waterம் solutes transfer ஆகுது other parts of the system தான் இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு photosynthesisனால ஃபார்ம் ஆன sugar glucose வந்து converted to sucrose. ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து இதுல நிறைய வந்து இது வந்து ஃப்ளூயம்ல பார்க்கக்கூடியது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாலிகூல்ஸ் வந்து ப்ரெஷர்னால கொஞ்சம் வெளியே வரும். அப்போ அந்த டைம்ல வாட்டர் உள்ள போகும். திஸ் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சொல்யூட்ஸ் அண்ட் பிட்வீன் இது xylem அண்ட் phloem சொல்லுவாங்க. அது எந்த ப்ராசஸ்ல நடக்குதுன்னா த்ரூ த ஆஸ்மோசிஸ். ப்ராசஸ்ல தான் நடக்குது. இங்கேயும் sugar leaves a steve tube, அதாவது இந்த இடத்துல இருந்து for metabolism and storage water flows by osmosis. sugar எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா to give the energy ATP மெட்டபாலிசம் ஆகிறதுக்கு பிளஸ் photosynthesisல ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுது. வாட்டர் என்ன யூஸ் பண்ணுதுன்னா இட் இஸ் கோயிங் ஃபார் த growth யூஸ் ஆகுது. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்மோசிஸ் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இதுதான் ரெண்டு விதமா வந்து உங்களுக்கு வந்து சால்வெண்ட், அதாவது உங்களுக்கு குளுக்கோஸ் பார்ட்டிகல்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது as well as உங்களுக்கு வந்து வாட்டர் மாலிகுலும் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சுகர் அண்ட் இந்த குட்டி குட்டி பிளாக் ட்ராப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ திஸ் இஸ் an எக்ஸ்சேஞ்ச். ஸோ எப்போ எக்ஸ்சேஞ்ச்னா ஹை ப்ரெஷர், இந்த லோ ப்ரெஷர்னால தான் இது அப்பர்ட் மூவ்மெண்ட்லேயே போகுது. ஸோ அப்பர்ட் மூவ்மெண்ட் போயிட்டு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் பேர் தான் உங்களுக்கு என்னன்னா ப்ரெஷர் ஃப்ளோ ஆர் மாஸ் ஃப்ளோ ஹைபோதசிஸ். இப்படி தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி அந்த ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் வழியா நம்மளுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ஆன காம்பவுண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சாப்டர் பார்த்தீங்கன்னா மினரல் நியூட்ரிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதர் திங், இந்த 1860 ஜூலியஸ் வான் சாக்ஸ் இந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பிளான்ட்டை வந்து சாயிலில் வைக்காம ஒரு நியூட்ரியன்ட் சொல்யூஷனில் வச்சாலே ஒரு பிளான்ட் வளரும். உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஏரேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பிளான்ட் வளரும் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. ஸோ இந்த நியூட்ரியன்ட் சொல்யூஷனில் என்ன இருக்குன்னா ஆல் த மினரல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் அது ரிக்வயர்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத். ஸோ அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி வளர்த்தது தான் இந்த டொமேட்டோ, seedless cucumber and lettuce. இந்த மாதிரி மூணு விதமான பிளான்ட்டை without growing in the soil they kept in the nutrient solutionல வச்சே வளர்த்தாங்க. அதுதான் இந்த டெக்னிக்ஸ். இதை தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சாரு. இது இந்த பேர் படிச்சுக்கோங்க, பிகாஸ் இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எதுக்கெல்லாம் நமக்கு இந்த மினரல் நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது? ஸோ ஃபார் த ப்ராப்பர் சப்போர்ட்டிங் நார்மல் growth and reproduction and they are also important for the specific growth மெட்டபாலிசம். ஸோ இதில் வந்து டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். எப்போ மேக்ரோன்னு சொல்லுவாங்கன்னா when it is 10 millimoles per kg body weight, dry weight of the plant. அது என்னெல்லாம் மேக்ரோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், பொட்டாசியம், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். மைக்ரோ அதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆர் மெயின்லி ஆப்டைன் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர்.
மற்றதெல்லாம் மினரல் நியூட்ரிஷனாக நம்ம கொடுக்கணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன்னொரு பேர் என்னன்னா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறோம்னா இட் இஸ் லெஸ் தென் 10 millimoles per kg ட்ரை மேட்டர் ஆஃப் பிளான்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறதுனால அது பேர் மைக்ரோன்னு சொல்லுவாங்க. மைக்ரோவில் என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், காப்பர், மொலிப்டினம், ஜிங்க், போரான், குளோரின், நிக்கல். இது இல்லாமல் இன்னும் 17 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸும் சேர்ந்து தான். அதில் இன்னொன்று சிலதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹையர் பிளான்ஸ் க்ரோத்துக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். ஸோ எப்படி இந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா the ions are free space or outer space of the cell, apoplasm. அப்போபிளாஸ்ட்ன்றது அவுட்டர் பார்ட் ஆஃப் த செல். நம்ம ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம். அப்போபிளாஸ்ட் அந்த வழியாக அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இட் இஸ் பாசிவ். பாசிவ்னா எனர்ஜி தேவைப்படாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் வழியாக போகும். சிம்பிளஸ்ட்ன்றது உள்ளுக்குள்ள செல்ஸ்குள்ள உள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். அதான் இன்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ இன்னர் ஸ்பேஸ் வந்து சிம்பிளஸ்ட், அவுட்டர் ஸ்பேஸ் வந்து what is called apoplasm. இந்த ரெண்டு வித வழியாக தான் வந்து நம்மளுடைய மினரல்ஸ் எலிமெண்ட்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிக் தேவைப்படும். அண்ட் இது மூமெண்ட்டை பொறுத்து அது நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். உள் வழியாக போச்சுன்னா அது பேர் இன்ஃப்ளக்ஸ் மூமெண்ட், வெளி வழியாக போச்சுன்னா அது பேர் எஃப்ளக்ஸ் மூமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் 2 different ways of it is going to transfer. And next important thing பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள். ஸோ நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம சாயிலில் வாட்டர் மட்டும் எடுத்துக்கல, நைட்ரஜனையும் எடுத்து அது யூட்டிலைஸ் பண்ணிது. எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ நைட்ரஜன் வந்து N2ன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து 3 கோவலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த நைட்ரஜன் வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுது? நைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் டு அமோனியா. அமோனியா NH3 ஃபார்ம்ல கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ அது எப்படி இவெல்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல்னா எலக்ட்ரிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது லைட்னிங், அல்ட்ராவயலட் ரேடியேஷன், அதெல்லாம் நைட்ரஜனை நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரேட்டாக ஃபிக்ஸ் ஆகும். இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் கம்பஷன். இது இண்டஸ்ட்ரியல் கம்பஷன்னாலையும் நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுது. ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அது வழியாக இது டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்புறம் வந்து அட்மாஸ்பரிக்காகவும் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளான்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் டீகம்போசிஷன் ஆஃப் த டெட் மெட்டீரியல்ஸ், டீகேயிங் பயோமாஸ். அப்போ வந்து ஒரு ஆர்கானிசம் செத்த பிறகு மண்ணில் தானே புதைப்போம். அந்த மண்ணில் அந்த ஆர்கானிசம் வந்து கன்வெர்டட் டு நைட்ரஜன் பார்ட். அது பிளான்ட் பயோமாஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அனிமல் பயோமாஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வந்து அப்படியே மக்கி போய் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான் சொல்லுவோம். ஸோ இந்த வந்து இட்ஸ் கால்ட் அமோனிஃபிகேஷன். அமோனிஃபிகேஷன்ன்றது அமோனியா ஃபார்மேஷன். நைட்ரஜன் ஃபிக்சேஷன்றது நைட்ரஜனை கன்வெர்டட் நைட்ரேட் ஆர் நைட்ரேட். இதுதான். ஸோ நைட்ரேட் தஸ் ஃபார்ம்ட் பை த பிளான்ட்ஸ் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு லீவ்ஸ். லீவ்ஸில் தான் அது என்னவாகும்? ரெடியூஸ் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி அமோனியா ஃபார்ம் ஆகிறது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று வந்து நைட்ரேட் ப்ரெசென்ட் இந்த சாயிலில் ரெடியூஸ் பை நைட்ரஜன் டீநைட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்னாலையும் நடக்கும். அந்த டீநைட்ரிஃபிகேஷன் தான் அந்த பயோமாஸ் செத்து போன ஆர்கானிசம்ல இருந்து கன்வெர்ட் பண்றது தான் டீநைட்ரிஃபிகேஷன். அதுல இருக்க நைட்ரஜனை எடுத்தும் பண்ணும். அட்மாஸ்பியர்ல இருக்கிற இந்த ப்ராசஸ்ல இருந்து நைட்ரஜனை எடுத்தும் அது அமோனியா ஃபார்மேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணும். இதான் 2 விதம். ஸோ நேச்சுரலாக கிடைக்கிறது. இன்னொன்று டெத் டீகேஸ்ல இருந்து எடுத்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்றது. அப்படி வந்ததுன்னா அது டீநைட்ரிஃபிகேஷன். ஸோ அந்த டீநைட்ரிஃபிகேஷன் என்னென்ன ஆர்கானிசம்னா சூடோமோனாஸும் பயோபெசிலஸ். இந்த 2 these are called soil bacterias. ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. NH3 + 3O2 gives 2NO2 + 2H. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் நைட்ரேட் இஸ் கன்வெர்டட் டு நைட்ரேட் ஃபார்ம், நைட்ரேட் டு நைட்ரேட் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் நைட்ரிஃபிகேஷன் ஆர் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டு அமோனியா பை த லிவிங் ஆர்கானிசம். அதனால தான் அது பேர் பயாலஜிக்கல்னா ஆர்கானிசம் ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ அதுக்கு தேவையான என்சைம் பார்த்தீங்கன்னா நைட்ரோஜினேஸ் என்சைம் தேவைப்படும். ஸோ அந்த நைட்ரோஜினேஸ் என்சைம் இருந்தாலும் நைட்ரஜனை வந்து காற்று வழியாக எடுத்து அது வந்து அமோனியா ஃபார்ம்ல ஃபிக்ஸ் பண்ணுது. அதுதான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோபாக்டர் ஒரு ஆர்கானிசம் இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி நைட்ரஜன் இந்த காற்று வழியாக எடுத்துக்கலாம், இல்லை பாக்டீரியா வழியா சாயில் இருக்கிற நைட்ரஜன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாடியூல் ஃபார்மேஷன்ல இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து மோஸ்ட்லி லெக்யூம் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி வரும்.
ஸோ அது ஒரு டைப். இன்னொன்று வந்து சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஷன். அப்படின்னா சிம்பயாட்டிக்னா சாயில் பாக்டீரியா வந்து அது வாழறதுக்காக அந்த ரூட்ஸ்ல போய் அது நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு விதத்துலயும் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா, அது பேர் வந்து அது வந்து கால்டு சிம்பயாட்டிக் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெக்யூம் பாக்டீரியா ரைசோவியம் சொல்லுவாங்க. ஸோ அது எதுலெல்லாம் அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்கும்னா இந்த அல்ஃபல்ஃபா, ஸ்வீட் கிளாவர், ஸ்வீட் பீஸ், லென்டில்ஸ், கார்டன் பீ, பிராட் பீன், கிளாவர் பீன்ஸ், இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இந்த சிம்பயாசிஸ் வழியா இந்த மாதிரி நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயினாக என்ன தேவைப்படுதுன்னா நைட்ரோஜினேஸ் என்சைம். ஸோ அது இட் இஸ் அ molybdenum ion containing enzyme that will fix the soil nitrogen, atmospheric nitrogen to ammonia and then form a fixation that is called nitrogen fixation. ஸோ இந்த நைட்ரோஜினேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மோஸ்ட்லி மாலிகுலர் ஆக்சிஜன், பட் சாயிலில் பார்த்தீங்கன்னா உனக்கு மாலிகுலர் ஆக்சிஜன் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா வி ஹாவ் அன் அனதர் டைப் ஆஃப் ஹீமோக்ளோபின் கால் லெக் ஹீமோக்ளோபின். லெக்யூம்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் பேர் லெக் ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் involved in the microbes like aerobes under the free living conditions. So இது வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்க்கு யூஸ் பண்ணது. எப்படி பார்த்தீங்கன்னா it has to take 8 ATPs. 8 ATPs அது யூட்டிலைஸ் பண்ணி தான் அமோனியாவே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் ப்ளஸ் 8E ப்ளஸ் 8H ப்ளஸ் 16 ATP gives 2 NH3. அமோனியா ஃபார்ம் பண்ணுறதுக்கு இத்தனை ATPs யூட்டிலைஸ் பண்ணி அண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்ஸ்ட்ரேட் கொடுத்தாங்க. இது இஸ் கால்ட் என்சைம் நைட்ரோஜினேஸ். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் ஃபிக்ஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணும், செகண்ட் ஹைட்ரஜன் ரெடியூஸ் ஆகுது அக்செப்ட் பண்ணுது, தேர்ட் ஹைட்ரஜன் அக்செப்ட் ஆகுது. அப்போ அமோனியானா 3 ஹைட்ரஜன் இருக்கும் ஒரு நைட்ரஜனுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 2 அமோனியாவை ஸ்ப்ளிட் ஆகுது, ஒரு அமோனியா 2 அமோனியா அண்ட் தென் திருப்பி என்சைம் க்ளீவ் ஆகிடும். ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணும், மறுபடியும் போய் திருப்பி நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். இதுவும் நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் தான் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் எதுக்கு தேவைப்படும்னால ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா வந்து 2 விதமாக நமக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஒன்று வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா கன்வெர்டட் டு அமினோ ஆசிட் குளூட்டமேட். இன்னொன்று வந்து அந்த குளூட்டமேட்லேருந்து இன்னொரு கீட்டோ ஆசிடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அண்ட் அந்த கீட்டோ ஆசிட் அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணும். இது பேர் டிரான்ஸ்அமினேஷன். ஸோ இதுதான் நமக்கு மெயினாக ஃபேட் ஆஃப் அமோனியா. அமோனியா எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அமோனியாவாக இருந்தால் அது டாக்ஸிக் டு த பிளான்ஸ். எப்படி ஹியூமன் பீங்ஸ் டாக்ஸிக்கோ அதனால தான் நமக்கு ஹியூமனில் அமோனியா இஸ் கன்வெர்டட் டு யூரியா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அமோனியா இஸ் கன்வெர்டட் டு அமினோ ஆசிட். அதே சேம் ப்ராசஸ் தான். அது எப்படின்னா ரிடக்டிவ் அமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து இந்த அமோனியா வந்து ஒரு கீட்டோ ஆசிடோட சேர்ந்து அமினோ ஆசிடா ஃபார்ம் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ல இருக்கிற அமோனியா வந்து டிரான்ஸ்ஃபர் டு கீட்டோ ஆசிட். அண்ட் இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஹியூமன் பீங்லேயும் இப்படி தான் நடக்கும். தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்அமினேஷன். ஸோ a set of keto acid and a set of amino acid is involved in the transamination. ஸோ இந்த 2 ப்ராசஸ்க்கு தான் நமக்கு வந்து அமோனியா ஃபார்மேஷனே இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக மினரல் நியூட்ரிஷன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரியலன்னா இன்னும் நீங்கள் வந்து புக்கில் டீட்டெயிலாக பார்த்து படிச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.